இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறேன். தைரியம் இருந்தா வெளியே வாங்க, நான் பேசிக்கிறேன் உங்களை. போட்டு கழிச்சிருக்கிறேன். உண்மையான ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கடா. வந்தீங்க உங்க தலை உடம்புல இருக்காது. வாங்க தைரியமா வாயா. ஏன் பயப்படுற? வா, வீட்டை சுத்தி பாருமா. உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்குதோ அந்த வீட்டை எடுத்துக்கங்க. அவங்க காலி பண்ண மறுத்துட்டாங்கன்னா? மறுத்துட்டாவா? இது என்னது? அருவாள். வெட்டினா என்ன வரும்? சத்தம் வரும். இல்ல, சீத்து ரத்தம் வரும். அது இந்த குண்டாவில பிடிச்சு மதுரை வீரன் கோயிலுக்கு காணிக்கையா செலுத்துவேன். நீ போய் சுத்தி பாருமா. ஆமா, உங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்களா? பயப்படு வாங்கலாவா? அத நீ கண்ணாலேயே பார்க்க போற. டேய், எவனாவது சிங்கிள் ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கடா. தடுக்காதீங்க, இன்னைக்கு நான் போட்டுறேன். என்ன உன் காம்பவுண்டுக்குள்ள வந்து ரவுஸ் விடுறியா? நீ ரவுடித்தனம் பண்றியா? படுவா கடிச்சு போடுவான். கடிச்சு ரவுடித்தனம் பண்ணுங்கிற ஆசை இருக்கிறவன் அடுத்தவன் காம்பவுண்டுக்கு போய் ரவுடித்தனம் பண்ணு. எதுக்குடா நீ கத்துன? இல்ல, அந்த ஒரு வீட்டு வாடகையாவது நானே வாங்கிக்கிறேன். ஓய், அந்த அறிவு இருக்கிறவன் சொந்த வீடு வச்சிருக்க கூடாது. எங்களை மாதிரி வாழை வீட்டுல குடியிருந்திருக்கணும். பழனிசாமி, என்ன அர்த்தத்தில் நீ இப்படி பேசுற? எதுக்கு நீ வர வர இப்படி பேசி பழகுற? அந்த ஒரு வீட்டை நம்பித்தாரு நாமளே இருக்கிறோம். அடுத்த மாசம் புதுசா பேண்ட் சட்டையும் வேணும்னு கேட்டியா? யார் தைச்சு தருவான்? இவன் தைச்சு தருவானா இல்ல உங்க அப்பா தைச்சு தருவானா? இவனே கிழிஞ்ச துணியை தச்சு போட்டு தர்றான். என்னடா அது குண்டாவும் கையுமா 10 வீடு பிச்சை எடுத்தீங்க மாதிரி? இல்ல, உங்களை பாத்துட்டு போலான்னு. நாங்க என்ன தாஜ்மஹாலா தஞ்சாவூரா பாக்குறதுக்கு? ச்சே, ரொம்ப நீசன்ஸா இருக்கப்பா. ஒரு 50 பைசா போட்டுடு. வர வர இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் ட்ரபிள் தாங்க முடியல. இந்தா எடுத்துட்டு தொலை. இந்த பாரு, நான் சேவிங் பண்ண செட் எல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அதெல்லாம் எடுத்து கழுவி ஜனவரமா வை. நாங்க 2 பேரும் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறோம்.